எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவே தெறிக்கி விடுற மாதிரி, சோசியல் மீடியாவே அலற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலை அஜித் அவர்கள் வந்து வெளிநாட்டு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. கரூர் துயர சம்பவத்தில் இறந்த 41 பேருக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதிலை சொன்னாருங்க. நிஜமாவே அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்களுக்காக இருக்கட்டும், விஜய் தொண்டர்களுக்காக இருக்கட்டும், தமிழக மக்களுக்காக இருக்கட்டும், அஜித் ரசிகர்களுக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க எல்லாத்துடைய மனநிலை என்னவோ அந்த பதில் அவர் கொடுத்தாருங்க. என்ன பதில்னா, தனி ஒரு மனுஷனை வந்து நீங்கள் வந்து குற்றம் சாட்டக்கூடாது. தனி மனிதன் வந்து இதற்கு காரணம் அல்ல, நாம் அனைவரும் தான் காரணம். அதாவது வேறு விளையாட்டு வீரர்களுக்கோ வேறு செலிபிரிட்டிஸ்க்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. ஒரு நடிகன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் அவர்களுக்கு அந்த இடத்துல ரசிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. பாதுகாப்பு வேணும், ரசிகர்களும் தன்னை பாதுகாத்துக்கணும், தனக்கான குடும்பம் இருக்குது, குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனுஷன் காரணம் அல்ல அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக சொன்னாருன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு ஆதரவாக சொல்லலைங்க, ஆனால் உண்மையான விஷயத்த சொன்னார். பல கோடி தமிழ் மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்த சொன்னார். ஆனால் திமுக ஆளுங்கட்சி என்ன பண்ணாங்க, அன்னைக்கு நைட்டு விஜய் தான் குற்றவாளி, விஜய் வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நைட்டாக வந்து போஸ்டர் ரெடி பண்ணி போஸ்டர் அடித்து ஃபுல்லாகவே ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தலை அஜித் அவர்கள் மாதிரியான ஒரு பிரபலமான நடிகர்கள் வந்து அவருடைய கருத்தை சொல்லும்போது தானே மக்கள்கிட்ட வெகு விரைவாக போய் சேருது. அது இல்லாமல் நேற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு தலை அஜித் அவர்கள் பேசினது தான் அதில் வந்து சொன்னாங்க. அதாவது மக்களே, உண்மை எப்பவுமே உண்மையை யாராலையும் மூடி மறைக்க முடியாது. உண்மை எப்போ இருந்துமே வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அப்புறமா எல்லாருமே ஒரு வந்து கேள்விகள் கேட்டுருக்குறாங்க. என்ன கேள்வினா, தலை அஜித் அவரோட ரசிகர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு விவாத மேடையில் கூட பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தலை அஜித்தோட ரசிகர்கள் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித் அவர்களை அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது வரல. அதுக்கப்புறமா உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் சினிமா துறையே வேண்டாம், நான் மக்கள் சேவைக்கு தான் வரேன், மக்களுக்காக அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கு தலை அஜித் ரசிகர்கள் நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க.